நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த சிவன் சிலை கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட மாவட்டத்துல இருக்க பட்கல் தாலுகால உள்ள முருதேஸ்வரர் என்ற ஊர்ல இருக்க முருதேஸ்வரர் சிவன் கோயில். மூன்று பக்கமும் அரபிக்கடல் சூழ்ந்திருக்க கண்டுக அப்படின்னு சொல்ல போற ஒரு சின்ன மலை மேலதான் இந்த கோவில் இருக்கு. 500 ஆண்டுக்கு மேல பழமையான கோவிலான இந்த கோவில்ல இருக்க சிவபெருமானுடைய பெயர் முருதேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது. உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய சிவபெருமானுக்கான சிலை எது அப்படின்னா இந்த முருதேஸ்வரருடைய சிலை தான். இந்த சிவன் சிலையோட உயரம் கிட்டத்தட்ட 123 அடி. அது மட்டும் இல்லாம சூரிய ஒளி நேரடியா சிவன் மேல படுற மாதிரி இந்த சிலையை அமைச்சிருக்காங்க. முருதேஸ்வரர் சிவன் கோயில்ல மூலவர் சிலை மட்டும் இல்லாம கோபுரமும் உயரம் தான். இந்த கோவிலோட ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 237 அடி உயரமானது. 20 அடுக்கு கோபுரமான இந்த ராஜகோபுரத்தோட மேல போய் முருதேஸ்வரர் சிலையோட மொத்த ரூபத்தையும் பாக்குற வகையில லிப்டும் அமைச்சிருக்காங்க. இந்த முருதேஸ்வரர் கோவிலை சுத்தி 3 பக்கமும் கடலால சூழப்பட்டிருக்கு. கோவிலை சுத்தி இருக்கிற கடல்ல அலைகள் எப்பவுமே குறைவா தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம கடல் நீரும் முழங்கால் அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மிகப்பெரிய சிவபெருமானோட சிலைக்கு கீழே இந்த கோவிலோட மூலவர் ஸ்ரீ மிருதேஷ லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஆத்மலிங்கம் இருப்பதாக பக்தர்களால நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சந்நிதியில பக்தர்கள் யாருக்கும் அனுமதி இல்லையா. நம்மளோட பயம் எல்லாத்தையும் போக்கி நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் நன்மையும் அளிக்கும் ஸ்ரீ முருதேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. சிவபெருமான நம்பினா என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா கண்டிப்பா சோதிப்பாரு, கடைசியில கைவிட மாட்டாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது போல வேற ஏதாவது புனித ஸ்தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல போடுறேன்.